ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற அக்டோபர் 21ஆம் தேதி கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது. இதன் பிறகு சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க, சிம்மராசி நேயர்களுக்கும் இந்த அமாவாசைக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில தான் இந்த அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகநிலை மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்துதான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள் இது போன்ற மாற்றங்களானது ஏற்பட உள்ளது. ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இடங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. அந்த இடத்துல இன்னுமே உங்களுடைய உழைப்பை போட்டு இன்னுமே மேலும் மேலும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களானது கணித்து முன்கூட்டியே சொல்லப்பட்டு இருக்குங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க இதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளன்று உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. அப்படி வரக்கூடிய அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில மறக்காம இந்த ஒரே ஒரு உணவை அவங்களுக்கு வச்சுட்டு வர வேண்டுங்க. எனவே காகத்திற்கு எந்த நேரத்துல உணவளிக்க வேண்டும், எப்படி உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதோடு ஜோதிட ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்கள் சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சூரியனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொந்தரவுகளும் நீங்குவதோடு தொழிலில் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல மேன்மையையும் அடையலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 21/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரகனுக்கு உரிய நாளிலேயே இந்த முறை அமாவாசை திதியானது வந்திருக்குங்க. இந்த நாள் மறக்காம காகத்திற்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை நீங்க வச்சுட்டு வாங்க. அதோடு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நிறைய கிரகநிலை மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அதாவது உங்களுடைய ராசியில சுக்கிரன் மற்றும் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன், தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் புதன், களத்திர ஸ்தானத்துல சனி மற்றும் ராகு, லாபஸ்தானத்துல குரு என்று கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற நாட்கள் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது பயணங்களானது அவ்வப்போது ஏற்படலாங்க. குருவுடைய சஞ்சாரத்தின் மூலமாக மனக்குழப்பமானது நீங்கி தெளிவான முடிவுகளானது எடுப்பீர்கள். சிம்மராசி நேயர்களுடைய மனதுக்குள்ள கடந்த சில ஒரு மாத காலமாகவே ஒரு சில குழப்பங்களானது இருந்து கொண்டு இருக்கிறது. நாம செய்யறது சரிதானா இல்லனா தவறா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட குழப்பங்களானது நீங்கி இனி வரப்போகின்ற நாட்கள்ல தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரலாம். எனவே எந்தவித விஷயமாக இருந்தாலுமே யோசித்து நிதானமாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியங்க. அதே போல மற்றவர்கள் விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கலாங்க. உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொல்லி கருத்துக்கள் கேட்டா மட்டும் நீங்க சொல்லலாங்க. மற்றபடிக்கு நீங்களா வாலண்டியா போய் கருத்துக்களை தெரிவிக்க கூடாதுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே கெட்ட பெயரை வாங்கி தந்துருங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல சிம்மராசி நேயர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. உணவு கட்டுப்பாடானது மிக மிக அவசியங்க. உணவு விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்ப நிம்மதியானது அவ்வப்போது குறையக்கூடும் என்பதால ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்துக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. சில இடங்கள்ல விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியுங்க. நம்முடைய குடும்பம் தானே, நம்முடைய பார்ட்னர் தானே, நம்முடைய அம்மா அப்பா தானே அப்படின்னு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கணுங்க. வீடு வாகனங்களுக்கான செலவுகளானது அதிகரிக்கக்கூடும். மேலும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் வரக்கூடுங்க. எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்க ஒரு சில விஷயங்களை யோசித்து முடிவெடுப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தடுமாற்றமானது ஏற்படும்.
ஏற்படலாம். லாபமானது உங்களுக்கு அவ்வப்போது குறையக்கூடலாங்க. புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல தொழில் ரீதியாக ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு சில தடுமாற்றமானது ஏற்படலாங்க. இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய துறையிலேயே இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட ஒரு சில ஐடியாக்களை கேட்டு நீங்க முடிவெடுப்பது இன்னுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய நாலேஜ் படி ஒரு சில விஷயங்களை நீங்க ஒரு சில மாதிரி புரிஞ்சு வச்சிருப்பீங்க. உங்களுடைய துறையிலேயே இருக்கக்கூடிய அதுவுமே அனுபவம் வாய்ந்த அவங்க கிட்ட நீங்க பேசும்போது அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்கும்போது அவங்களுடைய ஐடியாவையும் சொல்லுவாங்க. இது ரெண்டுல எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசித்து பார்த்து அந்த இடத்துல முடிவு எடுப்பது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வரும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களை தவிர்த்து கொண்டு அதிகப்படியான லாபத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையிலேயோ சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாய் இருக்க கொடுங்க. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களை கூட இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகுதான் அந்த விஷயங்களை முடிக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்க போகுதுங்க. அதே போல எந்தவித முக்கியமான விஷயங்களாக இருப்பின் அந்த முக்கியமான விஷயத்தை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையின் படி செய்ய வைப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. உங்களுடைய டீம்மேட்ஸ் கிட்ட அந்த ஒர்க்கை நீங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யும் போது தப்பு வந்துருங்க. அதன் பிறகு நீங்க தான் அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இன்னுமே 2-3 நாட்கள் உட்கார்ந்து செய்ய வேண்டியதாய் இருக்க கொடுங்க. ஸோ 2-3 நாட்கள் உட்காருவதை விட நீங்க ஆரம்பத்தில் இருந்தே அவங்கள நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக பண்றாங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு வரும்போது அந்த வேலையுமே எளிமையாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களையும் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு சிம்மராசி நேயர்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லதாக இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகளானது சுமையாக வரக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடிய போகிறது. கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளானது உண்டாக கொடுங்க. வீண் கவலைகளானது இருக்கக்கூடும் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்களால பார்த்தீங்கன்னா மன கஷ்டமானது ஏற்படக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருந்துப்பது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. தேவையில்லாம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகளை வளர்த்தி அதன் பிறகு நீங்க மனசங்கடத்தை அனுபவிப்பதை விட கொஞ்சம் ஆரம்பத்திலேயே நீங்க டிஸ்டன்ஸோடையே பேசி பழகுவது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் மறக்காம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு அமாவாசை நாளன்று கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஒரு ஐதீகங்க. ஸோ அப்படி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காமல் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளன்று கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை நம்ம வச்சுட்டு வரணுங்க. அப்படி நாம் அவங்களுக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் நம்ம படைப்போம், சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சு எச்சுப்படாமல் நம்ம சமைப்போம் இல்லையா? அதே போல தான் காகத்திற்கும் நாம் அப்படி தான் சமைக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய புகைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாலை போட்டு இல்லைனா பூக்கள் இருந்தால் பூக்களால் மாலை கட்டி அணிவிச்சுட்டு அவங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டுங்க. ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் இறந்து போன முன்னோர்களுடைய படம் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு திசையை பார்த்தவாறு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து உங்களுடைய முன்னோர்களுடைய அவங்களுடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா மனசார நீங்கள் உச்சரித்து கொண்டு நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்து கொள்ளலாங்க. வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சுடு சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அப்படியே கலந்து அப்படியே நீங்கள் போய் காகத்திற்கு வைக்கலாங்க. இவ்வளவு தாங்க, ரொம்பவே எளிமையான விஷயம். இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் காகத்திற்கு தண்ணீரையுமே கூட நீங்கள் வைக்கலாங்க. அதாவது ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பி வச்சுருங்க. அன்றைய
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா காகம் எந்தவித காகமாக இருந்தாலும் சரிங்க, பசி எடுத்துச்சுன்னா தண்ணி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா இந்த விஷயத்த நீங்கள் தினந்தோறுமே செய்யலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. தினந்தோறுமே ஒரு பக்கெட்டில் காகத்திற்காக தண்ணீரை வச்சுடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மாணவங்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது அவசியங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும், எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.